கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொதுவாக இந்த நெருப்பு, இந்த ஃபயர்லாம் வந்தாக்கா ஏதோ ஒரு பொருளை பெரிய பிள்ளையாக போகுதுன்னு அர்த்தம். வீடு பற்றி நெறிஞ்சாவோ யார் மேலேயும் நெருப்பு வச்சாவோ என்ன ஆக போகுது அப்படின்னா, ஏதோ பக்கத்தில் வீட்லேயோ இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்களோ, சில பேருக்கு கனவு கண்டா அவங்களுக்கே பலிக்கும், இல்லைனா மற்றவங்களுக்கு பதிக்கும். அப்படி ஒரு கதை இருக்குது. வீடு பற்றி நெறிஞ்சால் ஏதோ ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையாக போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், நெருப்பு உங்களுக்கு பற்றி இதுனாக்கா எல்லாம் உங்கள் பாவங்கள்லாம் சுட்டரிக்கப்படுது. அக்னி தேவன் சுத்தம் பண்ணுறாரு. ஏதோ ஒருமையிலையோ பிரச்சனையிலையோ இருந்தால் என்ன ஆகிடும், சரியாயிடும். நீங்கள் ஆபத்தான கனவுகளை கண்டால் பெரும்பகுதி நல்லது தான் நடக்கும். கனவுகளில் ஆபத்தானதுன்னு இருந்தால் உங்களுக்கு என்ன தான் நடக்கும், பெரும்பகுதி நல்லது தான் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், எந்த கனவு வந்தாலும் நல்லது தான் நடக்கும்னு வச்சுக்கணும். நல்ல கனவு வந்தாலும் நல்லது நடக்கும், கெட்டது கனவு வந்தாலும் நல்லது தான் நடக்கும். எது வந்தாலும் என்ன தான் நடக்கும், நடந்தால் அது நல்லதாக தான் இருக்கும். நடந்தால் என்னவாக தான் இருக்கா, நல்லதாக இருக்கும். எனக்கு எது வந்தாலும் நல்லது தான் நடக்கும். ஏன், கடவுள் என்ன தான் செய்வார், என்ன நல்லது தான் செய்வார்னு நினச்சிட்டா சிம்பிளாக போயிடலாம், ஷார்ட்கட்டு. இல்லை சார் முன்னெச்சரிக்கையாக ஏதோ சொல்லியிருப்பாங்க அதனால் கேட்டேன்னா இது மாதிரி பொது வீடியோலாம் கேட்கக்கூடாது. ஏன், உனக்கு நடக்கிற கெட்டது எல்லாருக்கும் அவனே கற்பனை பண்ணி இப்போ கெட்டது நடக்குன்னா அவனே இது மாதிரி கனவு வர கனவு இப்போ ஆபத்தாயிடும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.